இந்த ஐயா கிட்ட பேசலாம் வாங்க. இவர் வந்துட்டு சொல்றதுல எனக்கு மனசு கூசுது. இருந்தாலும் இந்த அண்ணன் வந்துட்டு பாரம் மூட்டை தூக்கி தான் இவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க. எத்தனை வயசுல இருந்து இந்த வந்தீங்க நீங்க? சென்னைக்கு 13 வயசுல காலம் வச்சது. எதுக்கு 13 வயசுலயே வந்துட்டீங்க? காரணம்? கஷ்ட குடும்பம் சுயநலம் வந்தாச்சு, படிப்பு கிடையாது. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? உளுந்தூர்பட்டு பக்கம் ஒரு கிராமம். சரி. வடகுரும்பூர். 13 வயசுல வந்துட்டு சிப்ஸுக்கு மில்ல வேலை செஞ்சோம் ஐநாவரத்துல. ஒரு 14-15 வயசுல கொத்தலச்சேரியில காலம் வச்சோம். அதுல இருந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கிறோம். மூட்டை தான் தூக்குற வேலை. ஆமா, மூட்டை தூக்கி தான் பசங்களே சாப்பாடு போடுறோம், படிக்க வைக்கிறோம். சூப்பர். எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? இந்த மாதிரி அப்ப வயிற்று சொத்து கஷ்டப்பட்டோம். இங்க 1000 கிடைக்கும், 800 கிடைக்கும், 500 கிடைக்கும், 1200 கிடைக்கும். இது 3 வேளை ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு அறிவு போட்டு சாப்பிட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இங்கேதான் தங்கி இருக்கிறீங்க? எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுத்துக்குவோம். எங்க இடம் கிடைக்குதோ படுத்துப்பீங்க? மார்க்கெட்ல. ஆமா. பயம் கிடையாதா? இதுல என்ன பயம் இருக்கு? எங்களுக்கு கொசு கடி எல்லாம் பழகி போச்சு. ஏதோ உடம்புன்னா மெடிக்கல் போய் மாத்திரை கூட எல்லாம் ஹாஸ்பிட்டல் 1000-500 செலவு பண்ணி ஊசி போடுவோம். பசங்க என்ன பண்றாங்க? பெரிய பையன் இப்பதான் காலேஜ் முடிச்சுக்கிறான். பொண்ணு இப்பதான் காலேஜ் சேர்த்திருக்கு. பரவாயில்லைங்களே. சின்ன பையன் 11வது படிக்கிறான். நன்றி நன்றி. இந்த கடின உழைப்பிலும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் படிப்பாரு. அதே படிச்சா லைஃப்ல நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான். உங்க வயசு என்ன ஐயா? 54 முடிஞ்சு 55. நேத்துல இருந்து சாப்பிட்டு. நேத்துல இருந்து இந்த அளவுக்கு பிறந்த நாள். ஓ, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்ன சாப்பிட்டீங்க இப்ப? பொங்கல் சாப்பிட்டேன். 3 வேளையும் வெளியில தான் சாப்பிடுவீங்க? ஹோட்டல் தான். நிரந்தரமான வேலை கிடையாது இல்ல? இல்ல. நீங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்கயா இல்ல கடைங்களுக்கு வந்துட்டு உங்களை தெரிஞ்சவங்க? நாங்க போய் வியாபாரி கேட்டு தான் தூக்குவோம். வியாபாரி கேட்டுதான் தூக்குவீங்க? மூட்டை இருக்கா தூக்கிட்டு வரலாமான்னு கேட்டு இருந்தா உண்டு, இல்லன்னா இல்ல. எல்லாத்தையும் 500 ரூபாய் கிடைச்சாலும் இதுல பாத்துக்குவோம், 500 கிடைச்சாலும் இதுல தான் பாத்துக்குவோம். புள்ளிக்க காசு. மனசு சங்கடம்? மனசு சங்கடம் ஒண்ணு இல்ல, கடன் பிரிச்சுனா அவ்வளவுதான். ஓ இல்ல, நான் இந்த மாதிரி வேலை செய்யறேன். இதுல எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு கிடைச்ச வேலை இது கடவுள் கொடுத்தது, அது ஏத்துக்கிறேன். கடன் தொல்லை, இது கடன் வாங்கி தான் பீஸ் கட்டுது 10 இல்லைன்னா கடன் பட்டு தான் புள்ள படிக்க வைக்குது. அதை கடத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீடு வாசல் வாங்க. எப்ப ஊருக்கு போவீங்க? ஏதாவது ஒரு அல்லு சாவு நல்லது கட்டணம் போகணும் தான் போவோம். ஓகே, தேங்க்யூ. பசங்களை நான் இருந்தா போவோம். தேங்க்யூ தேங்க்யூ.